இந்த நாளில கூட எங்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயத்தை காண வேண்டும், பிரச்சனைகள் இல்லாமல் என்னுடைய குடும்பம் சுமூகமாக இருக்க வேண்டும், அதிகமாய் இல்லாவிட்டாலும் மற்றவனுக்கு அடிபணியாமல் நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் அதற்கு எதிர்மாறாக நாங்கள் பார்த்தால் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் எங்களுடைய வாழ்க்கையில பெருகிக் கொண்டே போகிறது. ஆகவே இந்த நாளில எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா துன்பங்களும் மறைந்து நாங்கள் கையிடும் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வார்த்தையை சரியா நீங்க விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக இனிவரும் நாட்களில் நீங்க செய்ய போற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் கையிடும் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆயிரமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்று சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தவர் தான் உன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு விருப்பம், ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு சித்தம் என்னவென்றால், எப்பொழுதும் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன் காரியங்களை ஜெயிக்க பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்து உயிரோடு எழும்பி சொன்ன வசனம் என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே இந்த இடத்திலே நீ எந்த இடத்துக்கு போனாலும் எந்த நாளா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அடுத்த பக்கம் என்ன? அந்த தெய்வத்தை எங்களோட வைத்திருந்தால், அந்த தெய்வத்தை அவருடைய சமூகத்தை எங்களோட கூட எப்பவும் நாங்கள் காத்துக்கொள்வோமாக இருந்தால் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஏனென்றால் அந்த தெய்வம் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கும் அவரோடு கூட நீ வாழ்ந்து உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் வேதத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம் 2 ராஜாக்கள் 18:7 நாங்கள் வரும் பொழுது, 2 ராஜாக்கள் 18:7 வரும் பொழுது அங்கே ஒரு ராஜாவை குறித்து எழுதப்படுகிறது. அந்த ராஜாவோட ஆண்டவர் எப்படி இருந்தார் என்று எழுதப்படுகிறது. படியுங்கள். 2 ராஜாக்கள் 18:7. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த எசேக்கியா என்கிற ராஜாவோட கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. கையெழுத்து சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. எசேக்கியாவோட கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆண்டவர் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ள இருக்கிறார், ஏதோ ஒரு சேச்சுக்குள்ள இருக்கிறார் என்று. இல்ல பிரியமானவர்களே, பரலோகம் அவருடைய சிங்காசனம் தான். ஆனாலும் அந்த பெரிய தேவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? தேவதாசோடு நான் எப்பொழுதும் வாழ வேண்டும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற உன்னோடு கூட நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நூலை கட்டியோ ஒரு சிலுவையை தொங்க விட்டோ இயேசு நம்மோடு வருகிறவர் அல்ல. அவருடைய வாஞ்சை என்ன? நான் கடவுளாகவே இருந்து உன்னோடு கூட இருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, எசேக்கியாவோட கூட கர்த்தர் இருந்தார். அப்ப அவனோட கர்த்தர்
தூதர்கள் இருந்தபடியால் என்ன நடக்கிறது? அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க சொல்லுவோம், நாங்க போற இடமெல்லாம் பக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் பாஸ்டர், போற இடமெல்லாம் தலை குனிச்சு கொண்டிருக்கிறோம். வீட்டு வேலையத்தான் எத்தனை தரம் பிரிக்கிறது, வீட்டு கதவைத்தான் எத்தனை கதவுக்கு மாத்துறது, எல்லாம் செய்து பார்க்கிறோம், எல்லாம் முயற்சித்து பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு சாதகமா ஒன்றுமே நடக்கவில்லை. ஏன்? இயேசு உன்னோடு இருந்தால் சாதகங்கள் நடக்கும். இயேசு உன்னோடு இல்லை என்றால் எல்லாம் பாதகம் தான், எல்லாம் எதிரான காரியங்கள் தான், எல்லாம் குழப்பம் தான். இந்த எசேக்கியாவோட அப்பா கூட இருந்தபடியால் எல்லாம் அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னுடைய குடும்பத்தை நான் கட்ட விரும்புகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்றுதான், நான் உன்னோடு இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். அடுத்து என்ன சொல்றது? ஏசப்பா அவனோடு கூட இருந்தபடியால் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு முன்னுக்கு இருந்தவர்களை எல்லாம் அடக்கி ஆழ்ந்த அந்த அசீரிய ராஜாவின் அதிகாரத்தை அவன் உடைத்து போட்டான். அல்லேலூயா. தேவன் உன்னோடு இருந்தால் எந்த பிசாசும் உன்னை ஜெயிக்க முடியாது. தேவன் உன்னோடு இருந்தால் எந்த மனுஷ வல்லமை உன்னை எதிர்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இருந்தால் நீ தனிச்சு ஜெயமாக வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உன்னோடு இருந்தார். நீங்க படிச்சு பாருங்க, இந்த மனுஷன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை 1-3 வரையும் படிப்போமா? அதே அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 3 வசனம் வரைக்கும் கடவுள் தெளிவாய் வாசியுங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்தது. எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 வயது. எத்தனை வயசு? 25. கவனிங்க, சொல்லுங்க, எத்தனை வயசு? 25. 25 வயசுல ராஜா அரண்மனைக்கு வருகிறான். இந்த 25 வயசுல ராஜா அரண்மனைக்கு வந்த பொழுது அவனுக்குள்ள எவ்வளவு துடிப்புகள் இருந்திருக்கும். இப்ப பாருங்க, எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாதபடியா சிலதில் அடக்க ஒடுக்கமா போறோம். ஆனா கொஞ்சம் காசை கண்டுட்டோம்டா, அல்லது வெளிநாட்டில் இருந்த யாரோ ஒருவர் இதுவரைக்கும் எங்களோட கதைக்காமல் ஒரு சொந்தக்காரங்களோட கதைக்க வழுக்கிட்டு எங்களை பராமரிக்க வழுக்கிட்டா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்களை தலைகாலெல்லாம் மாறி போகும். ஆனால் ஒரு அரண்மனைக்குள்ள 25 வயசு துடிப்போட வரும் பொழுது அந்த 25 வயசு இளம் மான், இளம் வாலிபனுடைய மன துடிப்பு என்ன? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக அவன் செய்தது என்ன? மந்திரங்களை ஓதினானா? சேச்சுகளை கட்டினானா? இல்லை, அவன் என்ன செய்தான்? கர்த்தரின் பார்வைக்கு சரியானதை செய்ய தொடங்கினான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்ய செய்ய ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு பிடிச்ச சாப்பாடை செய்து, ஒரு மனைவி தன் கணவனுக்கு பிடிச்ச உடைய போட்டு, ஒரு மனைவி தன் கணவனுக்கு எது விருப்பமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் கணவன் அவசியம் இல்லாமல் ஒரு மணித்தியாலத்தை ரோட்டில் செலவழிக்க மாட்டான். அதைத்தான் சொல்லுவாங்க தலையணை மந்திரம் பண்ணுவாங்க. கணவனுக்கு பிடிச்ச சகல செயலை மனைவி செய்யும் பொழுது நம்பிக்கையோடு அவள் விடுவாள். என்ற புருஷன் ஒரு நாளும் திசை மாற மாட்டான்.
எனக்கு அருமையானவர்களே, நமது மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பமானதை செய்ய செய்ய பரலோகத்தை விட்டு இறங்கி அந்த சின்னஞ்சிறு கொட்டிலுக்குள்ள, நீங்க தனியே இருக்கிற அந்த காட்டு வீட்டுக்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்து உங்களோட கூட வாசம் பண்ணும்படி, உங்களோட கூட ஜீவிக்கும்படிக்கு அவர் இறங்கி வருகிற தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்னவோ தெரியல, ஞாயிற்றுக்கிழமை 3 மணித்தியாலம் தான் பக்தி. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே உன்னுடைய பக்தி பனியை போல இருக்கிறது. கொஞ்ச நேரம் இருக்கிறது, வெயில் வந்தவுடனே பனி மறைஞ்சு போகிறது போல உன்ற பக்தி மறைந்து போகிறது. அதனால் நான் வெளியே நிற்கிறேன். ஆனால் எசேக்கியாவை பார்க்கும் பொழுது 25 வயது, ஆண்டவரோடு கூட அவன் நடக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் அவனோடு கூட வாசம் பண்ண தொடங்கினார். அல்லேலூயா. அவனோடு அவர் வாசம் பண்ண என்ன நடக்குது? அவன் செய்கிறதெல்லாம் அனுகூலமாய், வெற்றியாய், ஜெயமாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாக மாறத் தொடங்கியது. அல்லேலூயா. அடுத்த கட்டம் அவன் என்ன செய்கிறான்? தனக்கு மேல இருந்த தேவையில்லாத அதிகாரங்களை எல்லாம் அவன் அழிக்க தொடங்கினான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு உன்னோடு கூட இருந்தால் எந்த சாத்தானும் உன்னை தொட முடியாது, எந்த சாபமும் உன்னை தொட முடியாது. அவரோட ஜீவியுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. காதலிக்கும் பொழுது சொல்லுவோம், நான் உன்ற நினைவோடையே இருக்கிறேன். இப்படி பலவிதமான நினைவுகள் அழிக்கப்பட்டு கடவுளின் நினைவு, கடவுளின் வாஞ்சை நமக்குள்ள பெருகும் பொழுது அந்த அன்புள்ள தெய்வம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுடலை காளிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, சுடலை மாடன்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னுடைய ஆண்டவர் சுடலையின் தேவன் அல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்களின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயங்களில் வாசம் பண்ண துடிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னோடு இருக்க விரும்புகிறார் இயேசு. உன்னோடு இருக்க இயேசு விரும்புகிறார். உனக்கு விருப்பமா? உனக்கு விருப்பமா? பதில் சொல்லுங்க. ஆமண்டா ஆமண்டு சொல்லுங்க, இல்லையா இல்லையான்னு சொல்லுங்க. உங்களோட இயேசு இருக்க விருப்பமா? ஆண்டவர் உங்களோட வாழ உங்களுக்கு விருப்பமா? அல்லேலூயா. அப்படியான இந்த எசேக்கியா செய்த ஒரு சில காரியங்களை நாங்க செய்ய வேணும். ஆமென் சொல்லுங்க. 25 வயசா இருந்தாலும் அவன் செய்த ஒரு சில காரியங்கள். முதலாவது, தன் ஆண்டவருக்காக அவன் செய்த முதல் காரியம் 4வது வசனத்தை படிங்கள். 4வது வசனம், அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே என்கிற ஒரு ஊழியக்காரன் அந்த காலகட்டத்தில் ஆண்டவற்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைத்தான். பின்னுக்கு வந்தவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? அது ஒரு கடவுளாக நம்பி கும்பிட்டு கொண்டு வந்தாங்க. இவன் என்ன செய்கிறான்? 25 வயதுல ராஜாவாக வந்தவுடனே அதை உடைத்தான். அல்லேலூயா. விக்கிரக சிலைகளை உடைத்தான். மந்திரவாத கிரியைகளை அழித்தான். பிசாசின் கிரியைகளை அழித்தான். அது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், முதலாவது அவன் செய்த காரியம் பழைய பாவங்களை விட்டு கர்த்தரிடம் திரும்பி வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பழைய பாவங்கள், பழைய பாவங்கள். சவுண்டா சொல்லுங்க. பழைய பாவங்கள், பழைய பாவங்கள். அம்மா அப்பாவின் பாவங்கள், அம்மா அப்பாட பாவங்கள். புருஷன் பஞ்சாதியின் பாவங்கள், புருஷன் பஞ்சாதியின் பாவங்கள். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏசப்பாவை நேசிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. கையாசை சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ பாவத்தை விடுவாயாக இருந்தால், நீ பாவத்தை வெறுப்பாயாக இருந்தால் இயேசு உன்னை நேசிப்பார். ஆமென். கையெழுத்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாவத்தை நீ வெறுத்தால் இயேசு உன்னை நேசிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்றைக்கு நான் எடுக்க போகிற பிரசங்கம் தீர்க்க தரிசனம் சொன்னவருக்கு தெரியாது. ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் சொன்னவர் மூலமாய் கர்த்தர் பேசின வார்த்தை என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் உனக்கு பிரச்சனையை மாற்றி கொடுக்க விரும்புகிறேன், சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன், ஆனால் பாவத்தை நீ விட்டுவிடு. ஆமென். பிரசங்கத்தின் முதலாவது குறிப்பு அதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு பேருக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, பாவத்தை விடு. ரெண்டு பேருக்கு பாவத்தை விடு. அல்லேலூயா. சரி சரி சரி, ஓகே ஓகே. இப்ப பாவம் என்றால் என்ன? என்ன ஒரு பாவம் சொல்லுங்க ஜோன்சன், ஒரு பாவம் சொல்லுங்க. ஓ போய். அல்லேலூயா. தம்பி, களவு, கோபம், விக்ரசரியம்மா, பொறாமை, எரிச்சல், அனிதா, என்னடா போய் சொல்லிட்டானம்மா, பொறாமை, விபச்சாரம், வேசித்தனம், அல்லேலூயா, வேண்டி போட்டு கொடுக்காம இருக்கிறது, நியாயம் இல்லாமல் கோபிப்பது, காரணம் இல்லாமல் மூக்க நின்றது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இந்த பாவங்களை விட்டுவிடு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்பாவினுடைய பாவம், அப்பாவினுடைய சுபாவம், இந்த பழைய பாவங்களை நீ உடைப்பாயாக இருந்தால் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட வாசம் பண்ணுவார், உன்னோடு கூட இருப்பார், உன் காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு வந்து தங்க விரும்புகிறார், ஆண்டவர் உன்னோடு ஜீவிக்க விரும்புகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்துக்குள்ள ஒளியாக வீச விரும்புகிறார். ஆமென். அதற்கு அவர் உள்ளுக்கு வர வேண்டும் என்றால் என்ன ஒன்றை கேட்கிறார்? பாவத்தை விட்டுவிடு. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவி மந்தமாகவில்லை. அல்லேலூயா. அப்படி என்ன சொல்றார்? இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்க நான் வாஞ்சையோடு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உடைய ஜெபத்தை கேட்க நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஆமென். உடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க நான் வாஞ்சியா இருக்கிறேன். ஆமென். எனக்கு காது கேட்கிறது, ஆனாலும் நான் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார். நீ ஜெபிக்கிறது எனக்கு கேட்குது, நீ கூப்பிடுறது எனக்கு கேட்குது, நீ கண்ணீர் விடுறது எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் பதில் தரவில்லை. ஏன்? உன் அக்கிரமம், உன் பாவம். அதை சொல்லுவார்கள், பாவம் என்ன, அக்கிரம் என்ன? பாவம் என்பது தெரியாமல் செய்கிறது, பாவம் என்பது தெரியாமல், அக்கிரமம் என்பது தெரிந்து கொண்டு செய்கிறது, துணிவா செய்கிறது. சிலர் இப்ப சொல்லுவாங்க, நான் இனி என்ன நரகத்துக்கு போன என்ன, பரலோகத்துக்கு போன என்ன, என்ன ஆரந்து ஒன்று செய்யலாது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களா? உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார், உன்னோடு ஜீவிக்க விரும்புகிறார். உன்னுடைய மோட்டார் சைக்கிள் நீ பிரயாணம் பண்ணும் பொழுது அவரும் உன்னோடு கூட வர விரும்புகிறார். அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இந்த பாடல், இந்த சரணம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. முதலாவது சகோதரா சகோதரி, பழைய பாவங்கள் எல்லாத்தையும் விட்டு விடுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய குடும்ப சண்டைகளை விட்டு விடுங்க, பரம்பரை எதிரிகளை மன்னித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. பரம்பரை எதிரிகளை மன்னித்துக் கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. பல சந்தர்ப்பங்களில் பல பேர் மேல எனக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறேனோ ஆண்டவர் ஜெபத்துல எல்லாரையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்து வருகிறார்.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்களை உடையவர் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாவத்தை என்ன செய்ய மாட்டாராம்? பார்க்க மாட்டாராம். என்ற அவருடைய கண்கள் சுத்த கண்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேணும். அல்லேலூயா. நீங்க பெரிய கோபக்காரன் நீங்க உங்களை காட்டலாம், நீங்க பெரிய கனவான் உங்களை காட்டலாம், ஆனா ஒவ்வொரு உங்களுடைய பாவ சுபாவங்கள் கத்தரை தூர கொண்டு போகும். நேரம் போகிறது. இந்த எசேக்கியா முதலாவது செய்த 2 ராஜாக்களுக்கு வாங்க 18க்கு. இந்த எசேக்கியா செய்த காரியம் முதலாவது என்ன செய்றான்? பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனை முழு இருதயத்தோடு தேடினான். கைதி சொல்லுங்க அல்லேலூயா. முழு இருதயத்தோடு சொல்லுங்க. முழு இருதயத்தோட சொல்லுங்க. முழு இருதயத்தோட. அரகுர மனசோடு இல்ல, முழு மனசோட நீ கர்த்தரை தேடு. அவர் உன்னோடு இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மத்தில் இருக்குது. அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது அவன் செய்த காரியம் என்ன? படியுங்கள் 5வது வசனம். 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கையை சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பின்னுக்கு சொல்லுங்க. ஆண்டவரை நம்பின அந்த நம்பிக்கையில வேற யாரையும் விட நல்லா நம்பினான். அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு கையை கொடுங்க, ஒரு ஆளுக்கு கையை கொடுங்க. அல்லேலூயா. நீங்களும் நல்லா ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்ப வேணுமாப்பா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாவத்தை விட்டால் மட்டும் காணாது, நம்பிக்கை வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்களை விட பரிசுத்தமா வாழ்றவங்க உலகத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க மாட்டையும் சாப்பிடுவோம், பண்டிகையும் சாப்பிடுவோம், ஆட்டையும் சாப்பிடுவோம், கோழியும் சாப்பிடுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. எறும்பு கடிச்சால் கூட நசிக்காத ஆக்கள் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. பாம்பு வருகுது வீட்டை போன்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்னடா போ இல்ல பாசற அடிச்சா தோசம் ஏறிடும். ஆமென் சொல்லுங்க. அடத்தோசமும் தாசம் அட்யா. எங்களை விட நல்லவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமென் சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கதைக்கும் பொழுது வாருங்கள் போருங்கள். ஆமென். நாங்க படி கதையில பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. கண்களில பரிசுத்தவான்கள். ஆண்டவர் அறியாதவங்க தான் ரோட்டில் போய்களை 6வது உடுப்பு அரைகுறையா போட்டா இப்படி திரும்பி கொண்டு போவாங்க. கண்களில் பரிசுத்தம். நாங்க உடுப்பு என்ன மாதிரின்னு பார்ப்போம். ஆனால் என்ன அவங்களுக்கு காரிய பிரச்சனை? சுத்தம் இருக்குது, நம்பிக்கை இல்ல. அல்லேலூயா. ஆனால் எனக்கு சுத்தமும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாங்க ஜீவ வாசனையாகவும் மரண வாசனையாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஒரு 200 பேர் இருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஜீவ வாசனைகள், ஜீவ வாசனைகள். கையை தட்டி நம்புகிற எனக்கு உனக்கு ஆண்டவர் ஜீவ வாசனை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பாதவனுக்கு மரண வாசனை. இயேசுயா கடவுளா? அவர் சிலுவையில மரிச்சாரா? கடவுள் என்றால் ஏன் சிலுவையில மரிக்க வேணும்? தன்னை குத்தைகளை ஈட்டிய பிடிச்சிருக்க கூடாதோ? தன்னை குத்தைகளை கையை காட்டி அவங்களை சுருட்டி இருக்க கூடாதோ? அது நம்பாதவனின் வார்த்தை. நம்புகிற என் வார்த்தை என்ன? என் பாவங்களுக்காக சிலுவை சுமந்து, என் பாவங்களுக்காக சிலுவையில மரிச்சு, எனக்காக 3 நாள் உயிரோடு எழும்பி, இன்றைக்கும் இயேசு எனக்காக ஜீவித்துக் கொண்டு இருக்கிறார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதை எசேக்கியா நம்பினான்.
அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட வாசம் பண்ணினார். ஆமென். அவனுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். தேவ பிள்ளையே, ஆண்டவரை நம்புங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களே, இயேசுவை நம்புங்க. ஆமென். அத ஒரு பகுதியா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் மலை பிரதேசத்தில் நடந்து போய் கொண்டிருந்தானா. ஆண்டவர் அறிஞ்ச ஒரு மனுஷன் மலை பிரதேசத்தில் நடந்து கொண்டு போய் திடீரென்று சொல்லி சறுக்கி விழுந்துட்டான் பள்ளத்தாக்குல. பள்ளத்தாக்குல விழுந்து கொண்டு வாரான். விழுந்து கொண்டு வரும் பொழுது இடையில் ஒரு மர கொப்பொண்டு அம்புட்டுட்டது. அந்த மர கொப்பை பிடிச்சு தொங்கிட்டான். தொங்கிட்டு மேலையும் பார்த்து கீழையும் பார்த்தான். மேலையும் போகலாது, கீழே விட்டா எலும்பும் மிஞ்சாது. உடனே கத்த தொடங்கினான், ஆண்டவரே என்னை காப்பாத்து. சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. ஆண்டவரே என்னை காப்பாத்து. வடகாட்டில் இருக்கிற ஆண்டவரே என்னை காப்பாத்து. ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாராம், மகனே மகனே. இவனை சந்தோஷம் வந்துட்டு, ஏசப்பா நான் நம்பினது போலவே நீர் பேசுறீரப்பா, என்ன காப்பாத்துங்க, கெதியண்டு தூக்குங்க. ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். நன்றியப்பா நன்றியப்பா. தேவதாஸ் பாஸ்டர் மாதிரி வசனங்களை சொல்றதை நிப்பாட்டிட்டு கெதியண்டு காப்பாத்துங்க. ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை காப்பாற்றுவேன், கைய விடப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், கைய விடு. கைய விடு. அல்லேலூயா. அல்லேலூயா. கீழே பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க. விட்டா கதை தொங்கல். ஐயோ நான் விட மாட்டேன் ஆண்டவரே, என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே. இயேசு சொன்னார், நீ விடு, நான் காப்பாத்துறேன். இவன் பார்த்தான், சரி வரையில. இயேசுவை விட வேற கடவுள் இருந்தால் ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. அல்லேலூயா. நாங்க சிரிக்கிறோம். ஒரு பிரச்சனை ஒன்று வந்த உடனே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், ஜெபத்தால மாற்ற முடியும், ஆனா செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். ஜிஎஸ்க்கு போன் அடிப்போம், போலீஸுக்கு போன் அடிப்போம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போன் அடிப்போம். ஐயா, கர்த்தரை நம்பினவன் ஒரு நாளும் நடுத்தருவில் விடப்படுவது இல்லை, விடப்படுவதில்லை. இயேசுவை நம்பினவன் வெட்கப்படுவதில்லை. ஆமென். நம்பினால் கையை விடு. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த காரியத்தை உன்னால விட முடியாம இருக்குதோ நம்பினால் கையை விடு. ஆமென். 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 இயேசு உன்னை காப்பாற்றுவார். ஆமென். இயேசு உனக்கு வழிகாட்டுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த உறவை பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறாயோ, எந்த சொந்த பந்தத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாயோ, விட்டு பார். இயேசு உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 எரேமியாவின் புத்தகம் 17:5-8 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்பாதவன் வனாந்தரத்துல கரளையாய் போன செடியை போல இருப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். இன்னும் ஒரு பகுதிதான். கர்த்தரை நம்பிடுங்கள், ஆமென் ஆமென், கைவிடவே மாட்டார். ஆமென் ஆமென், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவங்களை விட்டு ஆண்டவர் மேல அசையாத நம்பிக்கையை வச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பின்வாங்கி போக மாட்டேன். ஆமென். சொல்லுங்க, அப்ப நான் பின்வாங்க மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரை நான் நம்புறேன், ஆண்டவரை நான் நம்புறேன், இயேசுவை நான் நம்புறேன். இயேசுவை நான் நம்புறேன். இன்னொரு ஆளுக்கு சொல்லுங்க, நான் இயேசுவை நம்புறேன்.
கை கொடுத்து சொல்றதை செய்யணும். கை கொடுத்து நான் ஏசப்பாவை நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவா நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். ஆமென். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், ஆவியானவரே உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். ஆமென். நண்பனே நீ பயப்படாதே. அல்லேலூயா. கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த காலத்துல கர்த்தரை நம்புகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 25 வயசு எசேக்கியாவுக்குள்ள ஆண்டவர் மேல நம்பிக்கை வந்தது. அல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்க, எனக்குள்ள நம்பிக்கை வருகிறது. ஆண்டவற்ற நம்பிக்கை எனக்குள்ள வருகிறது. சொல்லுங்க, அவர் என்ன கைவிட மாட்டார். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் என்னோடு கூட இருப்பார். உலகமே என்னை கைவிட்டாலும் இயேசுப்பா என்னை கைவிட மாட்டார். அதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஒரு மரண வீட்டுல ஏதேச்சையாக அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல அந்த சபையினுடைய ஊழியக்காரர்கள் அந்த மரண வீட்டை நடத்தி கொண்டிருந்தார்கள். திடீரென்று நான் வந்த பொழுது எனக்கும் ஒரு ஜெபத்தை தந்தார்கள். இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணினேன். எல்லாம் முடிந்தது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையை பிடித்து கண்ணீரோடு சொன்னார்கள், இந்த மரண வேதனையிலையும் ஆண்டவரை நம்புகிற ஜெபத்தை எங்களுக்கு சொல்லி எங்கட மனசை பலப்படுத்தின போதகரே உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. சுடலைக்குள்ள சவம் போகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் புதுப்பித்ததற்காக உங்களுக்கு நன்றி. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, அந்த சோதனைக்கு கர்த்தரங்களை விடவில்லை. ஆமென் சொல்லுங்க. உறுதியாக அவரை நம்புங்க. கடைசியாக முதலாவது பாவங்களை விட்டான், இரண்டாவது கர்த்தரை நம்பினான், மூன்றாவது அவன் என்ன செய்தான். இதோடு நான் முடிக்கிறேன். சொல்ல இருக்கான சொல்ல முடிக்கிறேன். 6வது வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஹல்லேலூயா. கையசைச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது பரிசுத்தமாய் வாழ்ந்தான். இரண்டாவது கர்த்தரை நம்பினான். ஹல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது அவரையே சார்ந்து வாழ்ந்தான். கையசைச்சு ஹல்லேலூயா. இது எப்படி நான் விளங்கப்படுத்துவேன் என்றால், நம்பிக்கைக்கு அடுத்த லெவல். அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கைக்கு அடுத்த கட்டம் கர்த்தரையே சார்ந்திருப்பது. அல்லேலூயா சொல்லுங்க. கை அசைச்சு சொல்லுங்க. ஆமென். இப்ப பாருங்க, பாஸ்டர் பிரசங்கிக்க நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா நீங்க வீட்டுக்கு போகைக்கல பழைய பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆமென் சொல்லுங்க. அந்த நேரம் நீங்க என்ன செய்வீங்க? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்படி என்று சொல்றீங்களே, அதுதான் கர்த்தரை சார்ந்திருப்பது. ஆமென் சொல்லுங்க. இது வீட்டை போனோன்னு அங்கே புருஷன்ற மூஞ்சிய பார்த்தோன்னே அப்படி அது சார்ந்து இல்லை. பிரச்சனை இருக்கு. தேவ பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கு. தேவ பிள்ளை கஷ்டம் இருக்கு. தேவ பிள்ளைக்கு பாடு இருக்குது. அந்த பாடுகளின் மத்தியிலும் நம்மை அரவணைக்கிற ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறாரு. அவரை சார்ந்து உறுதியாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் சொன்னார், நானும் முன்ன போலதான் பாஸ்டரா வேற விரும்பினான். உங்களுக்கு என்னப்பா வாழ்க்கை? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கை? சனங்கள் தார முட்டைய திண்டு வாழ்றீங்க. அல்லேலூயா.
சிலர் அப்படியான கேசுகள் இங்கேயும் இருக்கிறாங்க. பாஸ்டருக்கு என்ன பிரச்சனை? அவர் கண்டர் எடுத்துட்டார், லேண்ட் மாஸ்டர் எடுத்துட்டார். அன்றைக்கு என்னுடைய பிள்ளை ஒரு சங்கிலி போட்டு இருந்துச்சு, எல்லாரும் வந்துக்கிட்டாங்களா? யார் எடுத்தது? யார் செய்து தந்தது? அல்லேலூயா. பாசட்ட பிள்ளை ஒரு சங்கிலி போட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. யார் செய்து தந்ததா? எப்படி வந்தது? அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் நினைக்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ராஜ வாழ்க்கை. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவற்ற ஊழியக்காரனாய் நான் சொல்லுவேன், நீங்க என்ன வந்து கேட்டா பாஸ்டர் ஊழியத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லையா, உங்களுக்கு முன்னால சிரிச்சு கொண்டு அது அப்படி ஆண்டவர் சும்மா வல்லமே அப்படி சொல்லுவேன், ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க போன பிறகு ஐயோ ஐயோ ஐயோண்டு அழுகிற எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை தரம் கேட்டிருப்போம் சொல்லுங்க அப்பா, ஏனப்பா ஊழியத்துக்கு அழைச்சிங்க? அல்லேலூயா. பேசாம மிஷின் மைண்டரா இருக்க விட்டுருக்கலாமே, ஒரு பிரஸ் நடத்தி கொண்டிருந்திருப்பேனே அப்பா. ஐயா, காரணம் இல்லாமல் எல்லாம் திட்டுறாங்களப்பா. அதுவும் இப்ப நம்ம பிரசங்கங்கள் போன்ல, யூடியூப்ல, டிக்டாக்ல எல்லாம் போடுறோம், அது ஆக துன்பம். அல்லேலூயா. அண்டை கொண்டுல போட்ட ஒரு பிரசங்கம் ஒருதன் போட்டிருக்கிறான், நீர் என்ன பெரிய அவரோ எப்படி இருக்கும் அது பார்க்கும் பொழுது? காரணம் இல்லை. இன்னொருத்தன் எடுத்துக்கிட்டான், நீங்க என்ன சியோன் தேவாலயம்? ஓ, நான் சியோன் தேவாலயம். நீங்க அந்த மட்டக்களப்போட தொடர்போ? ஓ, தொடர்பு. அப்போ எங்களுடைய யாழ்ப்பாண ஆஸ்பத்திரிக்கு வந்து எல்லாரும் எழுப்பி விடுங்க பாப்போம். கர்த்தருக்கு சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. ஐயா, நொந்து நூடுல்ஸா வந்து நிக்கிறோமாப்பா, ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை சிங்கம் போல நிக்கிறோமே. ஒன்றே ஒன்றுதான், அவரையே சார்ந்திருக்கிறோம், அவரையே சார்ந்திருக்கிறோம், அவரையே சார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களை விட்டோம், அவரை நம்பினோம், பிரச்சனை என்றாலும் அவரையே சார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை தடவைகளுடைய மனைவி கொடுக்கப்பட நீங்க போய் இருப்போமான்னு சொல்லி ஒன்றும் செய்ய, அது போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது, தின்னவும் முடியல, விழுங்கும். இன்னைக்கு பாருங்க, நான் எங்கட துன்பத்துல ஒரு துன்பத்தை பகுதியா இதுல சொல்லிட்டு போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொன்னதானே, என்ன போய் எல்லாம் பாடி செக் பண்ண சொல்லி ஒருத்தர் சொன்னார். அதை போல இன்னொருத்தர் சொன்னார், நீங்கள் எல்லாம் சாப்பாட்டுல கவனமா இருக்க வேணும், தாரதெல்லாம் தின்னக்கூடாது, வீடு வழியா போய் போய் தேத்தனியா மண்டக்கூடாது இதெல்லாம் சொன்னார். அப்போ நானும் அதை கடைப்பிடிச்சு வீட்டை போன இடங்களில் சுடு தண்ணியை தாங்கோன்னு குடிக்கிறேன். சரி, ஓகே. டீ குடித்தாலும் பேசுவாங்க, தார இறைச்சியை திண்டாலும் திண்டு தான் வண்டி அண்டுவாங்க, ரைட்டா? இப்படி துன்பம். போன கிழமை ஒரு வீட்டை போன கிளவியை பார்க்க, நம்ம ஜெயிக்கும் பொழுதும் மனுஷி தனியை நாடும் மனுஷி கதைக்கிற ஒன்றுமே விளங்க. ஆனால் நல்ல விசுவாசமான மனுஷி. ஆனால் கதைச்ச முடிய ஒரு ரிங்ஸ் ஒன்று ஊற்றிச்சது. அந்த மனுஷன் நல்ல பெரிய வீடு தான், ஆனால் வீட்டில் ஒருத்தரும் இல்லை, எல்லா பிள்ளையும் வெளிநாடு, கதிரையெல்லாம் தூசி அடிச்சிருக்கு. நான் தான் தட்டி போட்டு இருந்தேன். ஒரு கழுவாத சில்வரில் ஒரு ரிங்ஸை ஊற்றி கொண்டு வருகுது. ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பான்னு நான் துடிச்சு கொண்டு இருக்கிறேன். அப்படியே நேற்றோ முந்தின நாளோ இல்லை ஒரு கிழமை யாரோ கேக் வண்டி கொடுத்துருவாங்க, அந்த ஐசிங் கேக், லேயர் கேக், அதையும் ஒரு முக்கோணமாக வட்டி போட்டு பாஸ்டர் இருந்தாங்க. நீங்கள் எல்லாம் நல்ல தைரியமான ஆள், அவன் என்னை பற்றி நிறைய புளிக்கணும், அவக்கு என்ன பிடிக்கும். சரி என்றீங்க சார், நானும் கதைச்சு குடிக்காமல் சாப்பிடாம இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் சொல்லு, ஏன் கேக்கு சாப்பிடல? நான் சொன்னேன், அம்மா கேக்கம்மா இனிப்பம்மா. மனுஷனுக்கு என்ன வந்துடுது? உங்களுக்கு விசுவாசம் இல்லை பிரதர், விசுவாசம் இல்லை. நீங்க பயப்படுறீங்க சுகர் வர போதண்ட, சாப்பிடுங்க. சரியா கதை? அப்பா சாப்பிட்டாலும் பேசுறாங்க, சாப்பிடாட்டிலும் எடுத்து கடிச்ச உடனே ரிங்ஸ் குடிக்காம வந்த ஜெயிச்சு போட்டு இஞ்ச வாங்க ரிங்ஸ் குடிக்காம என்னது போறீங்க? குடிங்க. மோட்டர் சைக்கிள் நின்று வர போறீங்களா? ஊழியத்துக்கு வர போறீங்களா? 200 ஆத்துமாவும் என்ன கேசுகள் தெரியுமா? அல்லேலூயா. ஐயா 8 மணிக்கு எடுத்து சொல்லும், கர்த்தருக்கு சோத்திரம், எங்கட வீட்டில் இன்றைக்கு இறைச்சி கறி பாஸ்டர் வாங்க சாப்பிட.
அப்பாடா சோத்திரம் நினைக்க அதே 8:30 கொண்டு எடுத்தாலும் ஐயோ ஒன்றும் சாப்பிடல பாஸ்டர், சமைச்சோறு கொப்படி சோறு சாப்பிடுறதுக்குள்ள இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சிரிக்கிறதா அழுகிறதா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் வனாந்தரம் தான் அவரையே சார்ந்திருப்போம், அவரையே சார்ந்திருப்போம். பாவங்களை விட்டு அவரை நம்பி அவரையே சார்ந்திருக்கிற உன்னையும் என்னையும் இயேசு கைவிடாமல் கூடவே இருந்து வழி நடத்துவார். ஒரு வசனத்தை கூட வாசித்து எழுந்து ஜெபிக்க போகிறோம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 5வது வசனம். உன்னத பாட்டு 8:5. தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிறகு வேகமா சொல்லுங்க. தன்னுடைய நேசர் மேலே சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? அது நான். சொல்லுங்க அது நான். அல்லேலூயா. நேசர் மார்பில சாய்ந்து இருக்கிறாளாம், ஆனால் எங்க இருக்கிறாளாம்? வனாந்தரம். அல்லேலூயா. சில பஞ்சாதிமார் கேட்கிற கேள்வி, நீங்க எனக்கு என்னதான் செய்தீங்க? சில கேட்பாங்க, என்ன செய்தீங்க நீங்க எங்களுக்கு? என்னத்தை செய்தீங்க நீங்க? பாஸ்டர் 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 என்ன செய்தீங்க எங்களுக்கு? வனாந்தரம் அம்மா, உபத்திரவமான இடம் அம்மா. ஆனாலும் அந்த ஸ்திரீ தன் ஆண்டவர் மார்பிலே சார்ந்து கொண்டிருந்தார், அவர் நெஞ்சிலே சார்ந்து கொண்டிருந்தார். துன்பம் தான், வேதனை தான், கண்ணீர் தான், ஆனால் என் நேசரின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்பமோ துன்பமோ என் நேசரை நம்பி வாழுவேன். அல்லேலூயா. தன்னுடைய ஆண்டவனின் மார்பில சாய்கிறவளை ஆண்டவன் எங்க வைக்க வேணும்? செழிப்புல வைக்க வேணும். ஆனா இது வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்திலையும் மகிழ்ச்சியோடு கர்த்தரையே சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து உலகம் கேட்கும், யார் இவர்கள்? ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமில்லாததுகள், ஆனால் சந்தோஷமா இருக்குதுகளே. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். நிரம்பி வழிந்து ஓடுது நன்மையும் கிருபையும், நாளெல்லாம் என்னை பின் தொடருமே. நல்ல கைதட்டு. நிரம்பி வழிந்து ஓடுது நன்மையும் கிருபையும், நாளெல்லாம் என்னை பின் தொடருது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என்னில் வாழ்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லையே, ஆனால் இதுகள் சந்தோஷமா இருக்குதுகளே என்று உலகம் கேட்கும் பொழுது அந்த உலகம் காணவனும், இவங்கள் இயேசப்பாவின் பிள்ளைகள், இவங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள், இவங்க வடகாடு சபை பிள்ளைகள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஹல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். உன்னோடு வாழ துடிக்கிறார். உன் உள்ளத்துக்குள்ளே ஜீவிக்க விரும்புகிறார். உன் காரியங்களை ஜெயிக்க பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நீ பாவங்களை விட்டு விடு, அவரை நம்பு. என்ன பிரச்சனையா? நம்பிக்கையான கைது சொல்லுங்க. அல்லேலூயா. அவரே சார்ந்திருங்க, அவரே சார்ந்திருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று இறுதி வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்து நின்று பைபிளோடு எழுந்துங்க. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனம். வெளிப்படுத்தல் 3:8. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடி
இதோ திறந்த வாசல், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக பைபிளை வச்சிட்டு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். நல்லா கைதட்டி, நல்லா கைதட்டி. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு கொஞ்ச பலன் இருந்தோம். ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச பலன், கொஞ்ச காசு, கொஞ்ச சுகம், கொஞ்ச ஆறுதல் இருந்து ஆண்டவரை மறுதலிக்காமல் அவரையே நம்பி இருந்தபடியால் திறந்த வாசல். எப்படி சொல்லுங்க? திறந்த வாசல். ஹல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் திறந்ததை யாராலும் பூட்ட முடியாது. ரபம் தரலப சந்தரலப லிபிதி நம மரியந்தரா. எசேக்கியா யெகோவாவின் பலம் என்று அர்த்தம். எசேக்கியா பெயருக்குரிய அர்த்தம் யெகோவா என் பலம், யெகோவா என் பலம். கர்த்தர் தான் என்னுடைய பலம். ஹல்லேலூயா. 25 வயதுல எசேக்கியா எடுத்த தீர்மானம் என்ன? எல்லா பாவங்களையும் நான் விட்டு விடுவேன். கையசை சொல்லுங்க, கைய சொல்லுங்க. ஹல்லேலூயா. டிலக்ஷன், கர்த்தரை நம்புறியா? ஆமென் சொல்லுங்க. இந்த வயசுல நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், பாவத்தை நான் விடுகிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. பாவம் என்ன கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறவர். ஆமென். நான் சொல்ல தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஆமென். இரண்டாவது, அவரையே நம்புங்கள். கை கும்பிட்டு சொல்லுங்க, நான் அவரையே நம்புவேன், நான் அவரையே நம்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, அவரையே சார்ந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வனாந்தரம் என்றாலும் அவரையே சார்ந்திருப்பது, கொஞ்ச பலன் என்றாலும் அவரையே சார்ந்திருப்பது. அவர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். எல்லாரும் முன்பதாக வந்து தம்பி போன நிப்பாட்டுங்க. கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.